ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த முட்டை குழம்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. முட்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்தா நமக்கு குழம்பு புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சின்னதாக 2 தக்காளி சேர்த்துக்குங்க. இதையும் நான் அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சோம்பு ஆப்ஷனல் தான், சேர்க்கும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட் இந்த முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இதை மூடி வச்சு இதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா இதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஓரளவு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை ரொம்ப மெதுவாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு முட்டை உள்ளே சேர்க்கும்போது ஆவி எடுக்கும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி சின்ன பவுலில் சேர்த்து முட்டையை உள்ளே சேர்க்கும்போது முட்டையும் நமக்கு பிரியாமல் இருக்கும். நமக்கு ஈஸியாகவும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முட்டையை திருப்பி போடலாம். இப்போ முட்டை நமக்கு 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு சிம்மிலே தான் இருக்குது. பாருங்கள், 2 சைடுமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்